செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக நீட் ரத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நீட் ரத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெறவிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சிகளும் பங்கேற்கவிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதில் தற்பொழுது வரை யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கானது நடந்து வருகிறது. தமிழ்நாடை முழுமையாக, அதாவது இந்த நீட் தேர்விலிருந்து தமிழ்நாடை முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அதிமுக உள்ளிட்ட இந்த பிரதான கட்சிகள் மட்டுமல்லாது திமுகவுடைய பல கட்சிகள் இதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றன. இதன் அடிப்படையில் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது சட்டமன்றத்தில் பிரதித்துவக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த கட்சியுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சார்பில் ஏற்கனவே பெட்டிஷன் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் மற்றும் எழிலரசன் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக விசிகேவை பொறுத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், எஸ்.எஸ். பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். சிஎம்ஐவை பொறுத்த வரைக்கும் நாகை மாலி கலந்து கொண்டிருக்கிறார். பாமகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பாமக ஒரு கட்சி தான் திமுக கூட்டணி இல்லாத ஒரு கட்சி தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. பாமக பொறுத்த வரைக்கும் ஜி.கே. மணி மற்றும் வெங்கடேசன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று வருகிறார். அது மட்டும் அல்லாமல் மருத்துவத்துறை என்பதால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் அமைச்சர், அதாவது வழக்கறிஞர் பிரச்சனைகள் இருப்பதால் தொடர்ச்சியாக அமைச்சர் ரகுபதி அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்.